வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பரசு விட்டு கல்யாண ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பாக நடக்குது. அப்போ புரோன்மணி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாரு. அப்போ ஒவ்வொரு முறையும் பரசு சொல்கிறாங்க, என் நண்பர் குடும்பத்திலேருந்து எல்லோரும் வந்த பிறகு தான் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ பரசு அங்கிள்கிட்ட வந்து புரோன்மணி சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷம், நட்புக்கு இலக்கணமாக இருக்கீங்க, உண்மையிலே ரொம்ப தங்கமான ஆட்கள். உங்கள் வீட்டில் என் மருமகனுக்கு கல்யாணம் முடிக்கிறதுன்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் தங்கச்சி என்னை தான் நின்று எல்லா கல்யாண ஏற்பாடையும் பண்ண சொல்லிருக்கா, அதான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். சீர்வரிசை பொருட்கள் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு எதை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நானே கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. ஐயா உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படிங்கிறாங்க. ஐயா எனக்கு ஒரு சிரமமும் கிடையாது, எனக்கு பிள்ளைகள் கிடையாது, என் தங்கச்சி பையன் தான் எனக்கு பிள்ளை மாதிரி. உங்கள் மகளும் எனக்கு மகாமுறை தானே, அப்போ நான் செய்ய போகிறேன். ஐயா எனக்கு நல்ல வருமானம், நான் கறிக்கடை வச்சுருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், அதுபோக நாடகமாக நடிக்கிறேன், எனக்கு பணம் பெரிய விஷயம் இல்லையா அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இங்கே பரசு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தன்னுடைய மகள்கிட்ட பேசுகிறாங்க, உன்னை மாதிரி கொடுத்து வச்சு வேறு இருக்க மாட்டாமா, அவங்க உறவினர் எல்லாமே ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாப்பிள்ளை பையன் சொல்கிறாங்க, எங்கள் மாமா தான் கல்யாணத்துக்கு முக்கியமான ஆள் அப்படிங்காங்க. அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது, பொண்ணு வீட்டுக்காரங்க தான் முக்கியமானவங்க உனக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. மண்டபத்தில் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறாங்க. அப்போது தாய்மாமா வர வச்சுலாம் வந்து போர்டு வைக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. அப்போது அண்ணாமலை வீட்டில் விஜயாவுக்கு உடம்பு சரியில்லாதனால வந்து விஜயாவை கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாத அளவுக்கு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காங்க. அப்போ பொண்ணு அழைக்கிறதுக்கு அண்ணாமலை குடும்பத்தை கூப்பிட்றாங்க. அப்போது அண்ணாமலை சொல்கிறாரு, விஜயாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அதனால் அவளை விட்டுட்டு வரையிலாது, காலையிலே நாங்கள் வந்துடுவோம் குடும்பத்தோடு, நைட்டு பொண்ணு அழைக்கிறதுக்கு மட்டும் அவங்க அழைச்சிட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. இங்கே புரோன்மணி அவங்க குடும்பத்துலேருந்து எல்லோரும் வந்து பொண்ணு அழைச்சிட்டு நேராக மண்டபத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. அப்போ புரோன்மணி சொல்கிறாரு, பொண்ணு அழைச்சிட்டு வந்தாச்சு, நம்ம சைடில் செய்யக்கூடிய செய்கிட்ட செஞ்சாச்சு, இனிமேல் கல்யாணத்து நேரத்தில் வந்து தாய்மாமன் நிற்கணும், ஆனால் நம்ம வரவேற்புக்கு நம்ம வீட்டில் நம்ம ரெடி பண்ணுறோம், அதுக்கு நான் வந்து கறி ஏற்பாடு பண்ணுறது, இன்னொரு கல்யாண வீட்டுக்கு நான் கறி கொடுக்க வேண்டியிருக்கு, எல்லாமே கறி கடையில் நிற்க வேண்டியிருக்கும், அதனால் விடிய காலம் வரவங்க நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தங்கச்சி வீட்டில் சொல்லிடுறாங்க. அப்போ புரோன்மணி தங்கச்சி சொல்கிறாங்க, அண்ணே நீ இவ்வளவு செஞ்சுருக்கண்ணே, மிகப்பெரிய விஷயம்ண்ணே, உன் தொழிலெல்லாம் விட்டுட்டு உன் மருமகனுக்காக எல்லாம் செய்திடலாம் அப்படிங்கிறாங்க. என் தங்கச்சி மகன் தானே எனக்கு பிள்ளை, வரப்போகிற பிள்ளை எனக்கு மகன் தானே, 2 பேர் தான் எனக்கு பிள்ளைகள், குடும்பம் நல்ல குடும்பம், நட்பையே பெருசாக நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பிள்ளை நல்லா தான் வளர்த்துருப்பாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலையிலே கறி கடைக்கு போயிடுறாரு. அப்போது அங்கே வரவேற்பு ஏற்பாடுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அவர் செஞ்சிட்ருக்காரு. இங்கே அண்ணாமலை வந்து எல்லோரையும் கூப்பிட்றாங்க. விஜயாவுக்கு தான் உடம்பு சரியில்லை மனோஜ், நீ, ரோகிணி, முத்து, மீனா, ரவி, சுதி எல்லோரும் வரணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ் சொல்கிறார், எப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் வந்து இந்த பரசங்கள் மகா கல்யாணத்துக்குலாம் லீவ் போட முடியாது அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொந்தமாக பார்ல வச்சுருக்காப்பா, அவ்வளோ வரமாட்டா அப்படிங்கிறாங்க. அதை ரோகிணி சொல்லட்டும், நீ சும்மா இரு அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, ஆமாம் அங்கிள், அரசங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தோம்னா என் பார்ல யார் பார்க்குறது, நாங்கள் 2 பேருமே பிஸ்னஸ் பண்ணுங்கள், அதனால் வர முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நம்ம அப்பா கூட இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காரு, இவ்வளோ நாள் நண்பனாக இருந்திருக்காரு, அவர் வீட்டில் ஒரு விசேஷம், தடைப்பட்ட கல்யாணம் நடக்குது, இது கூட உங்களால் வர முடியாதா அப்படிங்கிறாங்க. டே நீ சாதாரண டிரைவர்டா, உனக்கு வேறு வேலை கிடையாது, நீ போவ, பொண்டாட்டி 1 முழம் 2 முழம் பூ விற்றுட்டு நாங்களாம் வர முடியுமா, நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ண தெரியுமா, என் பொண்டாட்டி எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே தெரியும் அப்படின்னு, தெரியுமா அப்படிங்கிறாங்க. அது நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்கேடா, என்ன அப்படி இருக்க அப்படிங்கும்போது ரவியும் சுருதியே வராங்க அப்படிங்கிறாங்க. டேய் ரவி வந்து சாதாரண சமயக்காரன்டா, நான் அப்படி இல்லை, பெரிய கோடீஸ்வரனுக்கு மருமகன், அது போக நான் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறாங்க. போடா அப்படிங்கிறப்பா, இவன்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை, நம்ம புறப்படுறோம், நீங்கள் புறப்படுங்க அப்படிங்கிறாங்க. அந்த அவங்க புறப்படுதாங்க, நம்மளையும் புறப்படுதாங்க. அப்போது 2 காரில் போயிடுவோமா அப்படிங்கும்போது, ஒரே கார் போதுங்கடா, நம்ம வந்து எத்தனை பேர் போகிறோம், 5 பேர் தானே போகிறோம், ஒரே காரில் போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஒரே காரில் போகிறாங்க. இங்கே வந்து பரசங்கிள் வீட்டிலேருந்து அண்ணாமலை குடும்பத்தை வரவேற்கிறாங்க. விஜயாவுக்கு பரவாயில்லையா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்லை அப்படின்னுட்டுருக்காங்க. இவங்க டிஜிட்டல் போர்டை பார்க்கல. அப்போது அவங்க கல்யாண ஏற்பாடுகள் பயங்கரமாக நடக்குது. ஏங்க மாப்பிள்ளை செமையாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, மாப்பிளோட தாய்மாமா தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு வேலை செய்கிறாங்கன்னு சொன்னாங்க, அவங்களும் எங்க அப்படிங்கிறாங்க. பொண்ணு அழைச்சிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு வருது வரைக்கும் அவர் தலைமையில் தான் எல்லாம் நடந்துச்சு. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது வரவேற்பு நடக்கும்ல, அதுக்கு வந்து
அங்கே பார்க்குறது. இன்னொரு கறிக்கடை வச்சுருக்காராம், நல்ல ஃபேமஸாக வச்சுருக்காராம். வேறு இன்னொரு கல்யாணத்துக்கு ஆர்டர் வேறு எடுத்துருக்காராம். அதனால் அவர் 2யும் மேனேஜ் பண்ணதுக்கு அங்கே போயிட்டாப்புல. நம்ம வரவேற்புக்கு போகும்போது அவர் அங்கே பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே கல்யாணம் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்குது. உணவு முறைலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ நம்ம சாப்பாடுலாம் யார் ஏற்பாடு அப்படிங்கிறாங்க. வேறு யார்? மாப்பிள்ளையோட தாய் மாமா தான். அவர் தான் நான் எல்லாம் செய்வேன்ட்டார். எனக்கு எந்த செலவு இல்லாமல் முடிச்சு விட்டாரு. உங்கள் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை என்கிட்ட சொல்லுங்கள், நான் செஞ்சுருதேன்ட்டாரு. அந்தளவுக்கு தங்கமான மனுஷன். உண்மையில் இப்படி மனுஷன்லாம் பார்க்க முடியாது. பீரோ கட்லையாவது நான் வாங்கி தரேங்கும் போது எல்லாமே மருமகனுக்கு நான் செய்கிறேன். எனக்கு பிள்ளை கிடையாது. எனக்கு பிள்ளை என் பையன், என் மருமகன் தான். நீங்கள் கட்டி கொடுக்க போகிற பிள்ளை எனக்கு மொவ தானே, நான் தானே செய்யணும்னு சொல்லி பீரோ கட்டிலேருந்து எல்லாமே நேற்று நைட்டே ஆர்டர் பண்ணி நேராக மாப்பிள்ளை வீட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு வண்டியில் கொண்டு விட்டார். அண்ணா பாருங்கள், அந்த வண்டி நிறைய ஜாமானுக்கு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே தங்கமான மனுஷராக இருப்பார் போலுக்குங்க இந்த மாப்பிள்ளையோட தாய் மாமா அப்படிங்கிறாங்க. உடனே சுதி ரவின்னு சொல்கிறாங்க, இப்படி மனுஷன்லாம் இப்போ கிடைக்க மாட்டாங்கள்ல மீனா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கல்யாண மண்டபத்தை பார்க்குறாங்க. கல்யாண மண்டபமும் இப்போ நல்ல பெரிய மண்டபமாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி ரைட்டு, வரவேற்புக்கு நம்ம வீட்டுக்கு போய்ட்டு போகிறதா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, எல்லாருமே நம்ம பரசு குடும்பம் மாதிரி இங்கேயே இருந்து இங்கேருந்தே வரவேற்புக்கு போயிடுவோம் அப்படிங்கிற. சூப்பர்ப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. மீனா கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி டெக்கரேஷன் சூப்பராக போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க டெக்கரேஷன் நான் தானேங்க போட்டேன் அப்படிங்கிறேன். டெக்கரேஷன் நீ தான் போட்டியா அப்படிங்கிறேன். ஆமாங்க, நம்மகிட்ட தானே கொடுத்துருந்தாங்க, அது கூட மறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி. நான் சாரி நான் பல சிந்தனைலாம் மறந்துட்டேன். நீ ஆள் அனுப்பி செஞ்சல, நீ வரல, அத்தை அம்மா எங்கள் அம்மா அப்படி இருக்காங்கன்னு நீ தான் ஆள் அனுப்பி செஞ்ச அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஃபோட்டோ சூப்பராக வந்துருக்கலாங்கன்னு பார்க்கும்போது பின்னாடி டிஜிட்டல் போர்டில் புரோன்மணி ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்துட்டு மீனா இது மலேசியா மாமா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் போர்டை பார்க்குறாங்க. மாப்பிள்ளையுடைய தாய் மாமான்னு இருக்குது. இதை பார்த்துட்டு நேராக ஃபோட்டோவோட மாப்பிள்ளாட்ட போகிறாங்க. இது யார் அப்படிங்கிறாங்க. இதே எங்கள் தாய் மாமா அப்படிங்கிறாங்க. இவர் மலேசியாவில் எங்கே இருந்தாரா அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமா மலேசியாலாம் இல்லை, அவர் ஒரு நாடகம் நடிப்பார். அதுபோக வந்து கறிக்கடை தான் வச்சுருக்காரு. சினிமா மேலேயும் நாடகத்துக்கு ரொம்ப பிரியம். யாராவது நடிக்கணும் அப்படின்னு சொன்னால் காசு பணத்தை கடையான்னு நினைக்க மாட்டார், நேராக கிளம்பி வருவார். அப்படி ஒரு ஆள். ஆனால் பாசத்தில் ரொம்ப கெட்டிக்காரன். அவர் உழைக்கிறது எல்லாமே பெரும்பாலும் என்ன படிக்க வைக்கிறதுக்கு, எங்கள் குடும்பத்தை மேம்படுத்துறதுக்கு தருவார். காரணம் அவர் பிள்ளை இல்லை. யாராவது ஒரு உதவின்னு கேட்டு அவர்கிட்ட கண் கலங்குற மாதிரி நின்றால் உடனே நான் செய்கிறேன் அப்படிம்பார். அந்த மாதிரி ஆள். அப்படிங்கும்போது தான் முத்துக்கு ஓஹோ இந்த ரோகிணி ஏதோ ஒன்று பண்ணி தான் அவரை வர வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படின்னு. ஏங்க எனக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் அப்பாவுக்கு இப்போ தெரியாதுங்க, நம்ம சொன்னால் தான் தெரியும். ஆனால் அங்கே வரவேற்புக்கிறவங்க தெரிஞ்சிருமில்ல அப்படிங்கிறாங்க மீனா. அது வரைக்கும் எப்படியாவது நம்ம சமாளித்து தான் ஆகணும், அப்பாவுக்கு தெரியாத மாதிரி காட்டணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தெரியாத மாதிரி காட்டணும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அவர்கிட்ட உள்ளதை சொல்லிடுவோம், அவரை கூப்பிட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அண்ணாமலையை கூப்பிட்டு முத்து மீனாவும் பேசுகிறாங்க. அப்பா நான் ஒன்று சொல்லணும்பா அப்படிங்கிறாங்க. டேய் கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சிட்டு டெக்கரேஷன் எல்லாம் மீனா வராமே சூப்பராக முடிச்சிருக்கா, ரொம்ப பெருமையாக இருக்குடா அப்படிங்கிறாங்கப்பா. அதெல்லாம் இருக்கட்டும்பா, இன்னொரு விஷயம்ப்பா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்டா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா மாப்பிள்ளை பையன் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பர் பையன், நீ தானே பேசி முடிச்ச அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும்ப்பா, அது இல்லைப்பா மாப்பிள்ளையோட தாய் மாமா. அவர் ரொம்ப தங்கமான மனுஷனாக இருப்பார் பொழுது முத்து, அவரை பார்த்தே ஆகணும். அவரும் மீனா மாதிரியே தூரத்துலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுருக்காருன்னா சாதாரண விஷயம் இல்லைல்ல. பையன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பார் உங்களுக்கு. அது போக பரசுக்கு இப்போ ரொம்ப கஷ்டத்தையே கொடுக்காம சூப்பராக பண்ணியிருக்காங்க. மாப்பிள்ளை வீடு நல்ல வீடும் பெரிய வீடாம், மாப்பிள்ளை பையன் நல்லா வேலை பார்க்குறானா, தாய் மாமா ரொம்ப கெட்டிக்காரரான், பெரிய கறிக்கடை வச்சுருக்காராம், இந்த குடும்பத்துக்கு அப்படி செய்வாராம், ரொம்ப நல்ல மனுஷனா. அவர் ஒரு நாடக நடிகர்னு கூட சொல்கிறாங்க, அவரை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அது சம்மந்தமாக தான்ப்பா பேசணும் அப்படிங்கிறாங்க. அது சம்மந்தமாக என்ன பேச போகிற சொல்லு அப்படிங்கிறாங்கப்பா. உன் மனசை கல்லாய்க்காப்பா, நான் எதுக்கும் வருத்தம் எதுவும் பட்டுறாதப்பா, தண்ணி எதுவும் கொண்டுட்டாப்பா அப்படிங்கிறாங்க. மீனா நீ முதல்ல தண்ணி கொண்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு வாட்டர் கேனில் தண்ணி கொண்டு கொடுக்காங்க. என்னடா என்ன நீ சொல்லுது பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னன்னு சொல்லு அப்படிங்கிறாங்கப்பா. நம்ம பார்லர்மா இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், மனோஜ் பொண்டாட்டி, அவங்க நிறைய போய் சொல்லியிருக்காங்க தெரியுங்களாப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த பிள்ளை சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன்னு சொல்லி பில்டப் பண்ணிகிட்டு இருக்கு. சொந்தமாக பார்லர் இல்லை, அந்த விஷயம் நீ தான் சொன்னேன், நானும் விசாரித்து பார்த்தேன், உண்மை தான். இப்போ அது இல்லைப்பா உண்மை அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன தான் உண்மை அப்படிங்கிறாங்க. மலேசியாவிலேருந்து தாய்மாமா ஒரு ஆள் வந்தார்ல அப்படிங்கிற மாதிரி வந்தார். அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, என்னாச்சுன்னு ஒரு மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு போனார். எங்கேயோ அவசரமாக போனார் அப்படிங்கிறாங்க. ஒரு அவசரமாக போகலப்பா, அவர் ஒரு நாடக நடிகர்ப்பா அப்படிங்கிறாங்க.
என்னடா சொல்கிற, அவர் என்ன மலேசியாவில் நாடகம் நடிக்கார் அப்படிங்கிறாங்க. மலேசியாவில் இல்லைப்பா, இங்கே தான் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா அப்படிங்கிறாங்க. பாருங்கப்பா அப்படிங்கிறாங்க. டிஜிட்டல் போர்டை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காகிறாங்க. என்னடா இது மாப்பிள்ளையோட தாய்மாமான்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, எனக்கும் அதே ஷாக்கு தான். மாப்பிள்ளைகிட்ட போய் கேட்டேன். கேட்கும்போது தான்ப்பா விட தெரிஞ்சிச்சு, இவருக்கு வந்து பிள்ளைகள் கிடையாதான். யாராவது கஷ்டம்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன உதவினாலும் பண்ணுவாராம். அந்த உதவியை தான் வந்து இந்த பார்லர் அம்மாவுக்கு பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு நாடக நடிகருங்கிறதுனால இப்படி நடிக்கணும் அப்படி நடிக்கணும்னா அவர் ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்துட்டாரு போல். அதான் கல்யாணம் முடிவு வரைக்கும் உனக்கு தெரிய வேண்டாம்னு நினச்சேன்ப்பா. ஆனாலும் உனக்கு வந்து அந்த வரவேற்பு விழாவில் தெரிஞ்சிருப்பா. தெரிஞ்சோன்னு நீ எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து நீ சொன்னது கரெக்டு தான். இப்போமே நீ சொன்னது எனக்கு சரி தான். அங்கே போய் நான் வந்து இதாகிட்டுருக்கூடாது. கல்யாணங்கள் முடிஞ்சிட்டு இன்னமும் வந்து இந்த நிமிஷத்தில் வந்து அவங்க இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு அவங்க வந்து எதுவும் பேசுறது வைக்கிறது சரியாக இருக்காது. நம்மளும் ஆளை போல் வரவேற்புக்கு போனோன்னா நீ நைஸாக என்ன கூப்பிட்டு பேசுன மாதிரி அவரை கூப்பிட்டு பேசிடுற. நீங்கள் என்னது எப்படி பண்ணி வச்சுருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சு வரவேற்பு முடிஞ்ச பிறகு நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி மட்டும் சொல்லிடணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, சூப்பர்ப்பா, நீ வரவேற்புக்கு இருப்பா, நான் போய் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் கட்சி மீனாவும் முத்தும் போகிறாங்க. அங்கே வரவேற்புக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் ப்ரோன் பண்ணி எல்லா ஏற்பாடையும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது மாமா அப்படிங்கிறாங்க. ஆகா முத்து வந்துட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாழை இலையை தூக்கி தலையில் வைக்காது. மாமா அந்த தலையில் என்னதை வச்சாலும் மறைக்க முடியாது, நில்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து 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 சாரி 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 அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, எங்களுக்கு உங்களை பற்றி விஷயம் ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு உங்கள் மேலே வருத்தப்படலை. ஆனால் எங்களை தெரிஞ்ச மாதிரி பரசுமாக முன்னாடி காட்டிக்கிடாதுங்க. ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணத்தை அன்றைக்கி அவங்க மனசு எதுவும் கஷ்டப்படக்கூடாது, அதான் சொல்ல வந்தோம். அதுக்கப்புறம் பிறகு பேசிக்கலாம் அப்படிங்கும்போது நீனே புரிஞ்சுக்கிட்டியாப்பா, சரியாப்பா, நீனே கோவப்படலைன்னா நல்லது தான். நீ தான் அந்த என் மச்சினாங்கிட்ட வந்து சம்மதிக்க வச்சதா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, உங்கள் வீட்டில் எதுவும் சொல்லியிருப்பா, அதுவும் அந்த ஆன்ட்டி உங்கள் அம்மாட்ட சொல்லியிருப்பா அப்படிங்கிறாங்க. அவங்க கல்யாணத்துக்கு வரல, எங்கள் அப்பாவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஐயையோ, அப்போ அந்த ரோகிணி பாப்பாவது வருத்தப்படுமே, அது முகத்தை எப்படி பார்க்குன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. ரோகிணிலாம் வந்து வரலை, நாங்கள் தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏமாம்மா இவ்வளோ பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. ஏம்மா மன்னிச்சிருமா, எனக்கு பிள்ளை கிடையாது. யாராவது பாவமாக பேசினாலோ நடிப்பை பற்றி பேசினாலோ நான் வந்து நல்லா குழஞ்சிருவோம்மா, அதை மாதிரி தான்மா பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருமா அப்படிங்கிறாங்க. சரிங்க, ரோகிணி பற்றி விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அந்த ரோகிணி பாப்பாவை பற்றி வேறு ஒன்றுமே தெரியாதுமா. அந்த வித்யா பொண்ணு என் கடைக்கு அடிக்கடி கறி வாங்க வரும். அப்போ நல்ல பழக்கம். அப்போ தாய் தாப்பனை விட்டுட்டு ரூமில் இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சில நேரம் வர முடியல, நைட்டு வேலை பார்த்துட்டு வந்தேன் யாங்கும், நான் போய் பைக்கில் போய் கறியை கொடுப்பேன். காசு பரவ வாங்கிட்டு வேணும்னு போயிடுவேன். சரி நம்மளுக்கு பிள்ளைகள் இல்லையா, நம்மளுக்கு இது பிள்ளைகள் மாதிரி தானேன்னு சொல்லிட்டு அப்படி தான் அந்த பிள்ளை வந்து எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னது. என்னென்ன உங்களுக்கும் சினிமா நடிக்க ஆசை, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு பெரிய பெரிய டைரக்டருக்கெலாம் தெரியும். அதனால் பொங்கலுக்கு மலேசியாவில் இருந்து அவங்க மாமா வந்து சீர்வரிசை செஞ்ச மாதிரி ஒரு சீன் அதை நடிக்கணும்னு நினச்சி அப்போ நான் கிராமத்துக்கு வந்தேன். ஒழுங்காக நடிக்கலை, மறுபடியும் வீட்டுக்கு வாங்கன்னு நினச்சி வந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த பிள்ளை மலேசியாவிலேருந்து வந்த மாதிரி ஏமாற்றிக்கிட்டு இருக்குன்னு. ஒரு நாள் வந்து நல்லா இருப்பிய, என் வாழ்க்கையே போயிடும், எனக்காக செய்யணும்னு அழுதவுடனே எனக்கு மனசு கேட்கலப்போ அதான் நடித்தேன். ஆனால் அந்த பிள்ளை யார் என்ன வரும் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா விழிக்கிறாங்க. முத்து, மீனா இது வரைக்கும் போதும், அதுக்கப்புறம் அந்த பார்லரை மட்டும் நம்ம கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இப்போ நாங்கள் பேசுனது நீங்கள் வீடியோ எடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. அம்மா வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண மண்டபத்துக்கு போயிடுறாங்க. அங்கேருந்து பரசு மகளை வந்து வரவேற்புக்கு பயங்கரமாக கூப்பிட்டு வராங்க. இவங்க வந்து எல்லா வேலைகளையும் பண்ணுறாங்க. அண்ணாமலை இவரை பார்த்து பேசுகிறாரு. முத்து மீனாட்ட சொன்னதை அப்படியே சொல்லிடுறாரு. சரி ரைட்டு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ரோகிணி பிள்ளை தான் அப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துட்டு சொல்லிடுறாரு. இந்த வரவேற்பு முடியுது வரைக்கும் வீட்டில் கூட எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரவேற்புலாம் முடிஞ்சு நைட்டு பரசு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அண்ணாமலை, உங்கள் வீடு மாதிரியே பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க. என்ன உங்கள் வீடு எங்கள் வீடுன்னு பேசிகிட்டு இருக்க, உன் பிள்ளை விரும்பிட்டான், விரும்பி வேணால் கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு, அவங்க குடும்பமும் நல்ல குடும்பமாக தெரியுது என்ன, அதனால் அவன் நல்லா இருப்பான், நீ கவலைப்படாத, உனக்கு எதுனாலும் நாங்கள் நிற்போம் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே நான் அதை நம்புகிறேன் அண்ணாமலை. உன் பையன் முத்துவாக இருக்கட்டும், மருமக மீனாவாக இருக்கட்டும், என் பிள்ளைகள் மாதிரியே பண்ணிவிட்டு, எனக்கு ஆம்பளை பிள்ளைகள் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு விசேஷ வீடு எப்படி நடத்த போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது உன் பையன் நான் இருக்கேன் மாமான்னு சொல்லி நடத்தினான். ரொம்ப பெருமையாக இருக்குவா முத்து, ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு சரி மாமா வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே
ரோகிணி வந்து மீனா காஃபி போடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க காஃபி ஒன்று தான் உனக்கு குறை அப்படிங்கிறாங்க. உடனே என்ன அப்படிங்கிறாங்க. என்ன எப்படி பேசுகிறீங்க மீனா அப்படிங்கிறாங்க. சால்ரா வேலையை நிப்பாட்டிக்கா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சூப்பர் மீனா இப்போ தான் கரெக்டாக மேட்ச் ஆடுறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா என்னடி நான் இப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு ரோகிணி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கியா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அத்தை கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வராங்க. அந்த பொருளை பார்த்தோன்னே ரோகிணி அரண்டு போய் நிற்காங்க. இவன் அப்படின்னு இருக்கா அப்படின்னு சொல்லி விஜயா பார்க்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.